Hello everyone, welcome to VM Commerce. This is Meenakshi. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 11th Standard Accountancy Unit 5 Trial Balance Chapterல இருந்து Exercise number 6 பார்க்க போறோம். So this is the problem given in your textbook, page number 97. The following balances are extracted from the books of Ravichandran on 31st December 2016. Prepare the trial balance. So இந்த அக்கௌண்ட் எல்லாமே ரவிச்சந்திரன் அப்படின்றவரோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லேருந்து எடுத்துருக்குறாங்க. நம்ம 31st December 2016 ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டும் அமௌண்ட்டும் கொடுத்தாச்சு. ஒன் பை ஒன் we can see that. ஸோ நான் மிடில் இன்றைக்கி கொடுத்துருக்கேன் இந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்டும் அமௌண்ட்டும். ஸோ இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால ஸோ சென்ட்ரலில் கொடுத்துருக்கேன். நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ பார்க்கலாம். கேபிட்டல் 1,50,000. ஸோ 1,50,000 கேபிட்டல் அப்படிங்கிறது பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் த ப்ரொப்ரைட்டரோட பர்சனல் அக்கௌண்ட். அப்போ ரிசீவரா கிவரா அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். ப்ரொப்ரைட்டர் இஸ் கிவர். ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ்க்கு கேபிட்டல் கொடுக்குறாரு. ஸோ கேபிட்டல் இஸ் அ liability to the business. அப்போ இது credit balance. கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இந்த புக்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் ட்ரையல் பேலன்ஸஸ் ஆன் 31st December 2016 அந்த டாப்பில் மிடில் எழுதிடுங்க. தென் சீரியல் நம்பர், நேம் ஆஃப் த அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் கிரெடிட். ஸோ ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் என்ட்ரு பண்ணியாச்சு. ரெண்டாவது டெப்டாஸ் 22,800. டெப்டாஸ் அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். இது அசட்ஸ் டு த பிஸ்னஸ். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா ரிசீவரா கிவரான்னு பார்க்கணும். டெப்டாஸ் யார்? பிஸ்னஸ்லேருந்து லோன் வாங்குறவங்க. ஸோ ரிசீவர். அப்போ டெப்டாஸ் அப்படிங்கிறது டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட் ரெண்ட் ரிசீவ்டு 500 rupees. இந்த ரிசீவ்டு பெய்டுன்ற வேர்டு வந்தாலே என்ன அர்த்தம்? எக்ஸ்பென்சஸா இன்கம்ஸா? நாமினல் அக்கௌண்ட். நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட் நாமினல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் ரூல் அப்ளை பண்ண போதும். ரிசீவ்டு அப்படின்னா பிஸ்னஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் அன் இன்கம் டு த பிஸ்னஸ். ஸோ ரெண்ட் ரிசீவ்டு நம்ம கிரெடிட் சைடு என்ட்ரு பண்ண போகிறோம் 500. தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 3,100. பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படிங்கிறது என்னது? பேங்க்லேருந்து பிஸ்னஸில் லோன் வாங்கியிருக்கிறாங்க. பேங்க் இஸ் த கிரெடிட்டர். அப்படி தான் த பிஸ்னஸ் இஸ் லயபிள் டு பே பேக் டு த பேங்க். பிஸ்னஸோட லயபிலிட்டி இது. அவங்க அந்த அமௌண்ட்டை திரும்ப கொடுக்கணும். ஸோ பேங்க் ஓவர் டிராஃப்ட் இஸ் அன் லயபிலிட்டி டு த பிஸ்னஸ். அதனால் நம்ம அதை கிரெடிட் பண்ணுறோம் 3,100. தென் கிரெடிட்டர்ஸ் 5,500. அந்த வேர்டுலேயே இருக்குது கிரெடிட் அப்படிங்கிறது. கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ கிரெடிட்டார்ஸ் இஸ் லயபிலிட்டி டு த பிஸ்னஸ். பிஸ்னஸோட லயபிலிட்டியும். ஸோ கிரெடிட்டார்ஸை கிரெடிட் பேலன்ஸில் என்ட்ரு பண்ண போகிறோம் 5,500. தென் ப்ரெமிசஸ் அப்படின்னா என்னது? பில்டிங்ஸ். பிஸ்னஸோட அசட்ஸ் பில்டிங்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ப்ரெமிசஸ்னால் என்ன? பில்டிங். ஸோ பிஸ்னஸோட அசட்ஸ் எல்லாமே டெபிட் பேலன்ஸ். ஸோ 1,46,000 டெபிட் பேலன்ஸில் என்ட்ரு பண்ணிட்டோம். தென் ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 10,000. ஸ்டாக் அப்படின்னாலே அசட்ஸ் டு த பிஸ்னஸ். ஸோ அசட்ஸ் எல்லாமே நம்ம எங்கே காமிக்க போகிறோம்? டெபிட் சைடில் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம். ஸோ டெபிட் பேலன்ஸ். ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் பேலன்ஸ் 10,000 என்ட்ரு பண்ணிட்டோம். தென் பர்ச்சேசஸ் என்னது? நாமினல் அக்கௌண்ட். பர்ச்சேசஸ் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டோட ரூல் என்ன? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ். பர்ச்சேசஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் மேடு டு த பிஸ்னஸ். அதனால் டெபிட் சைடு நம்ம காமிக்க போகிறோம். Purchases is a debit balance 45,000 என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் இது நெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்குது. சேல்ஸ் 75,000. சேல்ஸ் அப்படிங்கிறது என்னது? நாமினல் அக்கௌண்ட். இன்கம் ரிசீவ்டு டு த பிஸ்னஸ். இன்கம் வருது சேல்ஸ் மூலமாக. ஸோ அதனால் சேல்ஸை நம்ம கிரெடிட் பேலன்ஸில் காமிக்க போகிறோம் 75,000. தென் ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ பிஸ்னஸ்லேருந்து சேல்ஸ் பண்ண குட்ஸை கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுறாங்க? திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறாங்க. ஓகேவா? ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் அதுதான் மீனிங். ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் இஸ் நத்திங் பட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ ஸ்டாக் கம்ஸ் இன் டு த பிஸ்னஸ். திரும்ப பிஸ்னஸ்குள்ளரையே வந்துடுது. கஸ்டமர் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு ரீசன்னால். அப்போ ரிட்டர்ன் இன்வெர்ட்ஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ டெபிட் பேலன்ஸ்.
எழுதியாச்சு. தென் டிஸ்கவுண்ட் அலவுட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் கொடுத்துருக்கான். ரெண்டையும் பார்க்கலாம். டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படின்னா பிஸ்னஸ்லேருந்து டிஸ்கவுண்ட்டை கொடுக்குறாங்க, அலோவ் பண்ணுறது. டிஸ்கவுண்ட் அலவுடு, அதாவது டிஸ்கவுண்ட் பெய்டுன்ற மீனிங் தான். அந்த பெய்டுன்ற வேர்டுக்கு பதிலாக தே ஆர் யூஸிங் அலவுட். டிஸ்கவுண்ட் அலவுட் 800 rupees. அப்போ பெய்டு ரிசீவ்டுன்ற வேர்டு வந்தாலே என்னது? நாமினல் அக்கௌண்ட். டிஸ்கவுண்ட் பெய்டுனா என்ன மீனிங்? எக்ஸ்பென்சஸ். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இன்கம். அப்போ டிஸ்கவுண்ட் அலவுடை வந்து டெபிட் பேலன்ஸில் காமிக்கணும், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை கிரெடிட் பேலன்ஸில் காமிக்கணும். சி, டிஸ்கவுண்ட் அலவுடு 800 டெபிட் பேலன்ஸில் இருக்குது. தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1000 கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. ஓகேவா? தென் சி, டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். தென் வேஜஸ் 2900. வேஜஸ் என்னது? கம்பெனியோட எக்ஸ்பென்சஸ். நாமினல் அக்கௌண்ட், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ வேஜஸை டெபிட் பண்ண போகிறோம். சி, 2900 டெபிட் பேலன்ஸ். தென் சேலரிஸ், சேலரிஸும் அதே மாதிரி தான், நாமினல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் தான். 3500. ஸோ டெபிட் பேலன்ஸ். சேலரிஸ் ஆல்சோ டெபிட் பேலன்ஸ். இங்கே கமிஷன் பெய்டுன்னு கொடுத்துட்டாங்க. பெய்டுனால என்னது? எக்ஸ்பென்சஸ் டு த பிஸ்னஸ். அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் சைடு நம்ம என்ட்ரு பண்ணியாச்சு. கமிஷன் பெய்டு 1100. தென் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ அதிலேயே கொடுத்துட்டாங்க எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு. எக்ஸ்பென்சஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறோம்? டெபிட் பண்ண போகிறோம். ஸோ சி, டெபிட்டில் எழுதியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் பண்ணி காமிக்கணும், டெபிட் காலமையும் கிரெடிட் காலமையும். ஓகே, ஒன் மோர் டைம் ஐம் டெல்லிங். பிளாக் கலரில் இருக்கிறது டெபிட் பேலன்சஸ், ரெட் கலரில் இருக்கிறது கிரெடிட் பேலன்சஸ். ஸோ ஐடென்டிஃபைங் த பேலன்சஸ் மாதிரியே தான். அசட்ஸ் எல்லாமே டெபிட்டு, லைப்ரரிஸ் எல்லாமே கிரெடிட்டு, எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டெபிட் பேலன்ஸ், இன்கம்ஸ் எல்லாம் கிரெடிட் பேலன்ஸ். இது வந்து ஒரு சிம்பிளான திங். ஓகேவா? ஸோ total 2,35,100, 2,35,000 in both the column. 2,35,100. Okay va? So solution over for the problem number 6. Thank you.